ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்கில் ஒரு ரூம் ஸ்டே பண்ணியிருக்கோம். கார்கில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் டவுட் வரும். ஸ்ரீநகர்லேருந்து நம்ம கிளம்புனா கார்கில் தானே அப்புறம் எங்கே ரூம் எடுத்துக்கலாம், நிறைய இடத்துல ரூம்ஸ் இருக்குது, எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நாங்கள் ஒரு இடத்துல வந்து எடுத்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வியூ இப்படி ஒரு ஹோட்டல் எடுத்தோம். பைக் பார்க்கிங் வந்து சேஃப்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே வந்து எடுத்துட்டோம். ரூமில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே இருக்காது, இல்லை மேலே ஃபேன் கூட இருக்காது. ஏன்னா அவ்வளோ குளிர் இருந்துடும் இடத்துல, நல்லாவே குளிர் இருந்துச்சு. அதனால் ஃபேன் கூட இல்லை. ஸோ உங்களுக்கு நான் வந்து பைக் காட்டுறேன் இங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஃபேனு எதுவும் கிடையாது, ஆனால் பட் வாட்டருக்கு மட்டும் ஹீட்டு குறைக்கிறதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. நீட்டாக ஹீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பைக் வந்து கீழே பாருங்கள், என்னோடய பைக் கீழே தெரியுதா. ஸோ பார்க் பண்ணியிருக்கேன்னா கீழே வந்தீங்கன்னா ஒரு புல்லட் இருக்கா. ஸோ அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து ரைட் பண்ணி வராங்க. அவங்களும் நம்ம நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் ரோட் டிக்கெட்டில் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி அவங்க வந்திருப்பாங்க போலுக்கு. ஸோ மறுபடியும் இப்போ வந்திருக்காங்க ரைடு. ஸோ அவங்க சோலோ ரைட் பண்ணுறாங்க. அவங்க நிறைய வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்மளுமே பிளான்லாம் வரல. அவங்க நிறைய பேசணும், நிறைய விஷயம் சொன்னாங்க. இந்த ரோட்டில் போங்க, அந்த ரோட்டில் போங்க அப்படின்ட்டு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இதுதான் நான் தங்கியிருந்த ஹோட்டல் பார்டர் வியூ. கவனிப்பெலாம் செம்மையாக இருந்துச்சு. நான் சொன்னேன் இந்த ஒரு புல்லட் பைக் இங்கே இருக்குதா, கர்நாடகாவில் வந்து இருக்குது. செம்மையாக ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க வண்டி. ஸோ உள்ளே வந்து ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். இந்த வண்டி தான் பாருங்கள், ஸ்டிக்கர் ரெடி பண்ணிக்கணும். ஜேர்னி ஆஃப் த லேண்ட் ஆஃப் ஐபாஸ். ஃபைனலாக நம்ம அந்த ஹோட்டலிருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ வண்டியை கொஞ்சம் ஆம்பிள். இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ட்ரீம் லேக்கு தான் போகிறோம். யார் கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம 2 பேர். அப்புறம் வந்துட்டு இந்த பீகார், அவர் வந்து நமக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே வந்து முன்னாடி இருக்கிறது 12 கிலோமீட்டர். ஸோ அவர் வந்து பார்த்துட்டு நம்ம அப்படி அவர் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வண்டி பார்த்தா எனக்கு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி என்ட்ரு பண்ணோம் நம்ம ஊருக்கு முத பார்க்கே செம லுக்கு, செம கிரேஸாக இருக்குல்ல. முதல்ல வண்டிக்கு தான் இடத்துலாம் பண்ணணும். இப்போ பார்க்குறதுக்கு அந்த ஒரு வேலை ஒயிட் கலர் புல்லட்டுன்னு நினைக்கிறேன். என்ஃபீல்டு சில்வர் கலர், ப்ளூ கலர் வச்சு பக்கா ரெடி பண்ணியிருக்காங்க. வாமா பார்க்கட்டுப்படி கொஞ்சம் மூவிங்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கேன். அத்துமல் பாய். இந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப் பண்ணால் நமக்கு இது என்ன சொல்கிறது, பேக்கில் எடுத்து வந்து நடத்துறது எல்லாம் ஹெல்ப் A to Z. நல்ல பையன் ரைட்டு. ஸோ ஓகே, வாங்க லே பார்த்துடலாம். கார்கில்லேருந்து நான் ரூம் கொடுத்துட்டோம் நைட்டு. இங்கே வரும்போது செம்ம குளிர ஆரம்பிச்சிட்டு நைட் அடி பார்த்தா ரொம்ப நேரம்லாம் கூட ஒரு 7 o'clock தான் இருக்கும். எவ்வளோ பெரிய மேடு பாருங்க. இதெல்லாம் வண்டி மட்டும் அப்படி ஃப்ரெண்டில் தூக்கிட்டே போன மாதிரி போகுது அந்த இடத்துல. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜில் வந்துட்டு என்ன சொல்கிறது, தண்ணி அப்படி ஆக்சுவலி இந்த பார்டர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தெரியும் நமக்கு அப்படிங்கிற கான்செப்டில் தான் நாங்கள் வந்து எடுத்தோம். ஆக்சுவலி தெரியுதா உங்களுக்கு இந்த ரிவர் பார்க்குற மாதிரி காலையில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். பட் கிடச்சது நம்ம உள்ளே தான் கிடச்சிது. இந்த கரெக்டாக கிளியராக கிடைக்கல. பட்டு எப்படி இருக்கு, தண்ணி நல்லா வேகமாக வருது. பனி உருகி இருக்குன்னு நினைக்கிறேன். காலையிலே செம வேகமாக வருது பனி. நாங்கள் அந்த மேலே வந்து நேற்று சாயங்காலம் வந்து விழுந்துச்சு கரெக்டாக, அப்போ பார்த்தது தான். அதுக்கப்புறம் பனியை பார்க்கவே இல்லை. பொங்க ஆனால் வெயில் காலையிலே அட்டி பயங்கர மாட்டிக்கு, குளிரும் அப்படி இருக்குது. ஆனால் காரை பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த காரு என்ன காராக இருக்கும், Volkswagen. லுக்கே சூப்பராக இருக்குதே. நல்லா இருக்கு காரு. ನಾವು ಆ ಕಡೆ ಹೋಗ್ಬೇಕಾ? ಹೌದು ಅಚ್ಚ ಕಡೆ ಐತಿ ಗಾಡಿ. பார்க்க செமையா இருக்கு அந்த வண்டி. ஆனால் Volkswagen ரிவர்ஸ்லேயே ஒரு கார் போயிட்டு இருக்கு இவ்வளோமா. அட்டி வெயில் காலையிலே மண்டையை பொழக்குது. ஆனால் குளிரும் அடிக்குது ஒரு பக்கம் இல்லை. ஸோ லேல எப்படி இருக்கிறது நீங்கள் பார்த்துடலாம். லே வந்து பல வருஷ டீமை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி தான் சொல்கிறேன்.
பட் இருந்தாலும் அன்னைக்கு ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட் தான். குளிர் பயங்கரமாக இருக்க தான் செய்யுது. நான் ஜாக்கெட்டு ஜிப்பு போடாமல் வச்சுருக்கேன், அது பயங்கரமாக குளிர் உள்ள அடிக்குது. ஊருக்கு போனேன் நம்மளும் முறை அந்த பைக்கு வாட்டி ஒரு ஆல்டர் பண்ணணும் செம்மையா. சமயம் பண்ணிச்சிருக்கிற ஆளு நம்ம எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி வந்தோம்ல அந்த மேப்லாம் அதில் போட்டு விட்டுறணும் அப்படி செம்மையா பண்ணிட்டு. எப்படி இருக்குது? नो एंट्री, ये रूम आपका नीचे. ओके थैंक यू मैम. எங்கே போகணும் அந்த இடம் கூட மாட்டுறது. சரி இருவிட்டு வருதான்னு பார்ப்போம். கம்பளை சொன்னாங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா அதான் இருக்காங்க நம்ம மக்கள். செம்மையாக காலையில் கூலர் போட்டு ஜம்முண்டு அழகாக பேசுகிறாங்க. கார் பாய் மீட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். லொக்கேஷன் அனுப்பி போட்ட லொக்கேஷன் என்ன 300 மீட்டர் தான். 300 மீட்டர்னா அங்கே வந்துட்டோம், இங்கே தான் இருப்பேன். சூப்பர். டோமினோர் ஹரியானா வண்டி 2 வண்டி வேற லெவல். கப்பல்ஸ் ரைட் பண்ணுறாங்க. ஃபியூச்சரில் நானும் கப்பலில் ரைட் பண்ணுறேன். கப்பலில் ரைட் பண்ணால் குரூப் ரைடு செப்பரேட்டாக பண்ண முடியாது. சோலோ பண்ணனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டஃப் பண்ணுற ரைடு. 130 மீட்டர் கெஸ்ட் ஹவுஸ் இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ இதுவும் ரைடு தரும். ஹரியானா మళ్ళీ ఇల్లే తోర్సాదది మళ్ళీ. ஓகே இதே கெஸ்ட் ஹவுஸ் வந்தாச்சு. நம்ம பாயை பார்த்துரும். ஃபைனலாக பெர்மிஷனும் வாங்கியாச்சு. ஸோ கிளம்ப வேண்டியதான். நம்ம பாயை வந்துட்டு குரூப் ரைட். அப்பா ஒரு வழியாக பெர்மிஷன் போட்டாச்சுங்க. பெர்மிஷனை வந்து எங்களுக்கு எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு எங்களுக்கே பயங்கர கன்ஃபியூஸ்டாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து இவர்கிட்ட ஒரு டீட்டெயில் கேட்டோம், அவர் ஒரு இதாக சொன்னார். சரி அப்படியே பெர்மிஷன் போட்டாச்சு நாங்களும். ஸோ உங்களுக்கு நான் வந்து பெர்மிஷன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இன்னைக்கு 200 கிலோமீட்டர்ஸ் ஜேர்னி. லேயில் தான் இன்றைக்கி ஸ்டே. ஒரு சூப்பரான பிளேஸ். இன்னைக்கு லேக் போகிறோம், பியூட்டிஃபுல்லான இடம் வேறு. டேனிங் எப்படி இருக்குது பாருங்க. வா லுக்கிங் லைக் வா. ஸோ அந்த ப்ரோ வந்துட்டு அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு போலுக்கு, ஏதோ ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஸோ அதனால் அவர் வந்து ஒரு 10 நாள் இருப்பேன், ஸ்டே பண்ணி போயிடுவேன் அப்படின்னாரு. ஸோ பரவாயில்ல, நல்லா இருக்கு. இடையே புதுசு ஆட்களுடைய இது நமக்கு கிடைக்கும் போது, அறிமுகம் கிடைக்கும் போது லைஃப் வேற மாதிரி போகுங்க. அதில் எல்லாரும் அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு பார்த்தாங்களாம். பட் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலையாம். ஸோ அதனால் அவர் சோலோ ரைடு கிளம்பி வந்துட்டார். ஸோ இந்த மாதிரி தான் எப்போவுமே ட்ரிப் போகலான்ட்டு ஏன்னா கடைசி எல்லோரும் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க எல்லாருமே ட்ரிப்பை. இப்படி தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வண்டியில் பெட்ரோல் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஃபியூல் வந்து போடணும் ஏதாவது ஒரு பல்கில். இப்போதைக்கு ஓகே, பட் போகிற வழியில் ஏதாவது ஒரு பெரிய பல்க் இருந்துச்சு அங்கே போட்டுருவோம். போட்டு கரெக்டாக போயிட்டு கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு 9 பிளேஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் முதல் 18 பிளேஸ் இருக்குது. 18 பிளேஸில் வந்து பெர்மிஷன் உண்டு. நாங்கள் 9 பிளேஸில் சூஸ் பண்ணி பெர்மிஷன் போட்டிருக்கோம். பெர்மிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ ஆச்சுன்னா எனக்கு வந்து ஒரு ஆளுக்கு 540 ருபீஸ், மொத்தம் 1080. 2 பேர் நாங்கள் எடுத்தனால 1080 எங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஏஜென்ட் வந்து கேட்கும்போது என்ன சொன்னார்னா ஒரு ஆளுக்கு 950 ரூபா. ஸோ ஏஜென்ட்டை நம்பி போகாதீங்க, உங்களை நம்பி போங்க. அதேமாரி நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து லேக் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பெர்மிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஒரு விஷயம் நிறைய கன்ஃபியூஷன் இருப்பாங்கள்ல. ஸோ இன்றைக்கி வெயில் மண்டையை புழக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போமே பனி தான் எப்படி அடிக்கிறது தெரில. பார்ப்போம். ஆர்மி வண்டிஸ் காலைல வெறித்தனமாக கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. பயங்கரமாக எவ்வளோ லைன் பாருங்க வண்டி எப்படி அரிசி அந்த மஞ்சள் கலர் லைட்டு போட்டு சூப்பராக வந்துட்டு இருக்காங்களே. நைட் வீடு தான் பார்த்து வந்துட்டு இருந்தாங்க. நைட் வண்டி ஒரே அறிவுப்பாக.
ஜீப் ஜீப் ஜீப். ஸோ பனி எப்போ தான் பார்க்க போகிறோம் எனக்கும் தெரில. கடைசியில் கார்த்துங்களா பிளாஸ் அந்த பேங்காக் லேக்ல இருக்கான்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா சந்தோஷம், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பார்ப்போம் என்ன நடக்கிறதுன்ட்டு. பேங்காக்லே பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் புக்கிங்கு. வாவ், அங்க பாருங்க எப்படி லாரி செந்த பக்கம் வந்துட்டு இருக்கட்டே. இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்தா எல்லா இடத்துல ரோடும் போட்டுருவாங்க. இப்பவுமே ஆல்மோஸ்ட் 90% ஓவர் ஆயிருச்சு ஒர்க்கு. என்ன இருக்குது ஒரு 10% அதுவும் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் சீக்கிரத்துல. அப்பா அப்படி இருக்குது. இந்த மண்ணெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அப்பா ஒரே கலர், சேம் கலர், சின்ன சேஞ்ச் விடல. எப்படி இருக்கு பாருங்க, வேற லெவல்ல. அப்பா அப்பா அப்பா. ஆனா இது பாறை, மண்ணு கிடையாது. பார்த்தா மண்மேடமே தெரியல, பிரமிடு எப்படி வச்சுமே இருக்கலாம். செம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு வியூ இது. ட்ராவலர் ட்ராவலர். சரியான டர்னிங் இதெல்லாம். ஒரு கிட்ட இல்லைன்னா ஒரு மரம் கூட கிடையாதுங்க இந்த இடத்துல. உண்மை சொல்லணும், எப்படி இருக்கு பாருங்களேன். ஏதோ அந்த என்ன சொல்றது, ஏதோ ஒரு வித்தியாசமும் அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் அப்படியே களிமண்லாம் வச்சு இதில் குழச்சிச்ச மாதிரி, இல்லைன்னா ஒரு பெரிய பெரிய யானை எல்லாம் பெரிய பெரிய காண்டா இருக்கும் பொழுது அந்த மாதிரி. சரியான ஒரு வியூ இது. ஆக்சுவலி இது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, பனி வந்து நைட்டு பெஞ்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச. ஐ திங்க் அதுல வந்து லைட்டான ஈரம் அப்படி இருக்கு மேல. அதை பார்க்க அப்படி லைட்டா மினுங்கமே தெரியுதுல்ல. அப்படியே அங்க 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 மேல மேல போய்கிட்டே தான் இருக்கு. அங்க வர போகுது மேல. ஆனா இன்னைக்கு ஐஸ் பார்க்கலாமா அப்படின்னா ஈவினிங் தெரியும். ஈவினிங் பார்க்கலாம், பாப்போமா இல்லையா அப்படின்ட்டு. ஆல்டோ கார்ஸ் நிறைய வருதுங்க. ஆல்டோ மாருதி 800 கார்ல இல்லையா நிறைய சுத்துது. ஓகே, காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கிளம்ப வேண்டியதான். நம்ம வந்து ரூமில் பார்த்தோம் அதே பைக்கர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் கிளம்புறாங்க. நம்ம கிளம்ப வேண்டியதான். மேகியோட ப்ரைஸ் 45. அவ்வளோதான், நீட்டாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் ரைடுக்கு வந்து ஜாயின்ட் ஆகிற அப்படின்ட்டு இருக்கிற பாய் வந்து. எனக்கு நெக்ஸ்ட் ரைடு நீங்கள் போகும்போது கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம ஜாயின் பண்ணிடுவோம் ரைடுக்குனாரு. சரி ஓகே, டெஃபினட்டாக ஜாயின் பண்ணுவோம் அப்படின்ட்டுருக்கேன். நானும் கண்டினியூஸாக பண்ணுவோம் ரைடு அப்படின்ட்டுருக்கேன். நேபாள் போவோம் அப்படின்னே. சரி ஓகே, கண்டினியூஸாக மீட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்காரு. பார்ப்போம் எவ்வளோ தூரம் இந்த ஜேர்னி எங்கள் ரெண்டுக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலி கண்டிப்பாக ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு ஒரு ரைடு போவோம். ஸோ அந்த ரைடு கண்டிப்பாக நம்ம சோலோ போண்டிருக்கோன்னா வந்துட்டு நம்ம ரைடிங் பார்ட்னர் வராரான்னு தெரில. ஸோ அதனால் சோலோ போகிறாருந்தா ஸோ நம்ம வந்து நம்ம பைக்கை கொண்டு போயிடலாம். சாகில், பேர் சாகில், அது ஆட்டுக்கு போயிட்டுருப்பார் ஜிடி எடுத்துட்டு. அவருக்கு ஆக்சுவலி ட்ரிப் போனார், செம்ம பிளானு. பட் என்ன சொல்கிறது அப்படின்னா, அவருக்கு வந்துட்டு கரெக்டான கம்பெனி அமையலை. நமக்கு எப்படி, நானும் ஃபஸ்ட்டு நிறைய பிளான் போட்டு நமக்கும் சரியாக அமையலை கம்பெனிஸ் அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு அவரும் அந்த மாதிரி தான், கம்பெனிஸ் கரெக்டாக அமையாததுனால அவரும் பிளான் வந்து இவ்வளோ நாள் வந்து டிலே பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இனி வந்து 6 மந்த்ஸ் ஒன்ஸ் போகும் அப்படின்னாரு. 6 மந்த் நீங்கள் கிளம்பும்போது கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் வரேன் அப்படின்னாரு. ஸோ 6 மந்த்ஸ் கழிச்சு டெஃபினட்டாக ஒரு நேபாள் ரைடு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நானும். அதெல்லாம் ப்ரிப்பராக பிளான் பண்ணிவிட்டு ப்ராப்பராக. ஸோ எல்லாருமே செம்ம ஜாலியாக வந்து வைப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே ரெண்டு பேர் வந்துருந்தாங்க பொண்ணுங்க. செம்ம ரைடு ஸ்கூட்டியில் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வாட்டுக்கு. அதில் ஒரு பொண்ணு மட்டும் சோலோ பண்ணிட்டு இருக்கு. சோலோ மீன்ஸ் குரூப் வந்துருக்குங்க, தனியாக வந்து ஒரு வண்டியில் வருது ஸ்கூட்டியில். பட் என்ன வந்து 2 பேர் அவங்க ஐ திங்க் கப்புள்ஸ் நினைக்கிறேன். அவங்க ஒரு பைக்கில் ஒரு நல்லா பேசுகிறேன்ட்ட. நாங்கள் வந்து ஆக்சுவலி கார்கிலே மீட் பண்ணோம். கார்கிலே பேசினாரு. இங்கே இருக்க எல்லாமே ஓரளவுக்கு பழக்கமானவங்க மாதிரி ஆகிட்டாங்க. பின்னாடி வர்றவங்களா இருக்கட்டும், முன்னாடி போனவங்களா இருக்கட்டும், அப்படியே எல்லாருமே ஓரளவுக்கு டக்குன்னு அந்த ஒரு மிங்கிள் ஆயிடுறாங்க இந்த ரைடில். அதில் நாங்கள் மட்டும் அப்படியே ஒரு கண்டினியூஸ் ரைட் பண்ணிட்டு இருக்கோம் 2 சேர்ந்து கரெக்டாக.
ஹலோ காய்ஸ், இன்னும் 59 கிலோமீட்டர் லே போக வேண்டியது இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 2:56 ஆச்சு. அப்போ ஒரு 3:30 போய் வந்துடும் கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஒரு 4:30 இந்த மாதிரி போயிடுச்சு. அந்த ஏன்னா ஹில்ஸ்லாம் அந்தளவுக்கு கொஞ்சம் இதாகிட்டு தான் இருக்கு. வண்டி அப்படியே போகும்போது மேலே ஏறும்போது பெட்ரோல் வேறு போடணும் வண்டிக்கு. இன்னொரு 24 கிலோமீட்டர்ஸில் வந்து ஒரு பல்க் இருக்குது. ஸோ அங்கே ஒரு பெட்ரோல் மட்டும் போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். லேயில் தான் இன்றைக்கி ரூம் ஸ்டே. அங்கே ஏதாவது ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கே ரூம் ஸ்டே பண்ணிவிட்டு இன்றைக்கி நாளைக்கு வந்து எங்கே போகலாம் அப்படிங்கிறத நைட்டு டிசைட் பண்ணிவிட்டு நாளைக்கு போகிறோம். இன்னும் ஒரு 5 நாள் லேயில் தான் ஃபிக்ஸு. எப்படி போகிறாரு இருக்கு மேலே சரன்னு இறக்கத்துலாம் நம்ம வண்டி சரன்னு இறங்கிடுது. பட் ஏறுறதெல்லாம் கொஞ்சம் வெயிட் இருந்தானே வண்டியில் கொஞ்சம் போகும்போது மற்றபடி ஒன்றும் மற்றபடி குட், ஆல் குட்ஸ். மேலே அது என்னதான் பறக்க விட்டுருக்காங்கன்னு தெரியல கம்பிக்கு மேலே. ஆனால் வானம் பாருங்களேன், ஒரு சின்ன மிஸ்ட்டு கூட இல்லை, அப்படியே இருக்குது. அப்படி ப்ளூ கலரில் பியூரா. போய் எங்கேயா கண்ணில் கடாமல் போயிடுறாப்பா உடனே அந்த வரோம் டக்குன்னு வண்டி உடனே ஏறிடுது. நினைங்க சரன்னு ஏறிடுறான் உடனே. மைலேஜ் கேட்ட பார்த்தேன். ஸோ லாங்கில் 22, சிட்டிக்கு ஓட்டினா ஒரு 19-18 தான் கிடைக்குது அப்படின்னாங்க வண்டி. அது ஓகே தான் வண்டி. ஆனால் ட்ராவல் பண்ண நல்லா தான் இருக்குது. பட் மைலேஜ் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது நீங்கள் ட்ராவல்லையுமே. இனி இறங்கிட்டு தான் இருக்க வேண்டியதான் அப்படியே வரும்போது. எப்பா கண்ணு குசுதுப்பா, அந்த அளவுக்கு வெயில் அடிக்கு. சன்கிளாஸ் போட்டாலும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ரோடு எப்படி இருக்கு பாருங்க, அப்படி சுத்தி எதுவுமே இல்லையா. 1 கிலோமீட்டருக்கு எப்படி இருக்கு பாருங்க ரோடு. இதான் ரோடு சும்மா பறக்குது நம்ம வண்டி. இப்பதான் அந்த வண்டிக்கு அந்த இடம் கிடைச்சிருக்கு. இது ஏதோ ஒரு ஊருங்க. இந்த ஊர்ல ஆனால் பெருசா ஆட்கள் இருந்த மாதிரி இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் அப்படிதான் பூட்டி தான் போட்டிருக்காங்க. இன்னைக்கு கடை கூட ஒரு கடை கூட இல்லை. ஷட்ரு எல்லாமே பூட்டி தான் இருக்கும். ஏன்னு தெரியல, இன்னைக்கு எல்லா வீடு அப்படிதான். சில வீடுலாம் இடிஞ்சு கல் கட்டணும் அப்படிதான் இருக்கு. என்னன்னு தெரியல அந்த இடம். ஒரு வீடு கூட ஓப்பனா பார்க்கவே முடியல இன்னைக்கு. என்ன இஷ்யூவோ தெரியல. வாவ், இந்த மலையை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், பார்த்துட்டேன். 2 மலைக்கு நடுஸ்ல ಸಂಗಮ್ ವ್ಯೂ ಪಾಯಿಂಟ್ ಆಯ್ತು ಇದು. ಆಯ್ತು, ஆட்டிடியூட் 10,657, 10,567 அடியில் நிற்கிறோம் நம்ம. Seven kilometers from Sangam Point towards chilling contacts. Wow, செம்மையா இருக்கு. ತಳಗ ಹೋಗಕ್ಕಾಗ್ತದೆ. ಮನಾಲಿ ಯಾರಿಲ್ಲ. ஃபைனலாக நம்ம பல நாள் கனவான லடாக் வந்து ரீச் பண்ணிட்டோம். லடாக் என்ன கொஞ்சம் சுமாராக மீன்ஸ் எல்லா கடை எல்லாமே அடைச்சிருக்கு. ஸோ இங்கே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறதுனால வந்து எல்லாமே கடை எல்லாமே அடைச்சிருக்காங்க. வர வழியில் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. நாளைக்கு பார்ப்போம் ரைடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு அந்த வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன் ஹோட்டல் எல்லாமே. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் கிடைக்கும். இப்போ இந்த வீடியோ முடிச்சிருந்தா அப்படி மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க.